தமிழ்நாட்டு மக்கள்ட்டேருந்து ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணுவீங்கன்னா, அது என்ன தெரியுமா? அது நெறைய பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. கலெக்ஷன், ஹிட்டு அதெல்லாம் வேற. ஆனா, கருடன் பார்க்கும்போது அது எனக்கு மறுபடியும் புரிஞ்சது. சசிகுமார் வந்து நின்னா, அவன் நல்லவன்னு தெரிஞ்சிருதுங்க. ஆ. உங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட்லாம் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு தோணுச்சு கருடன்ல வந்து நீங்க கெட்ட மாதிரியான ஒரு டோன் எடுத்துட்டு போவாங்க. அப்புறமா இல்ல அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தோணுச்சு சசிகுமார் வந்தா நல்லவரா தானே இருப்பாரு. ஆ. ஒருத்தர் இத ட்வீட்டா கூட போட்டிருந்தாரு. ம். சசிகுமார பார்த்தாலே நல்லவன் தெரியுதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நல்லவன் அப்படின்ற இமேஜ் இருக்கு இல்லையா? ம். அது நீங்க ரொம்ப பர்ப்பஸ்ஃபுல்லா உருவாக்குன இமேஜும் கிடையாது. இல்ல இது அமைஞ்ச ஒரு விஷயம் தான். அது நம்மளா பண்ணதில்ல. நம்ம நடிச்ச படங்கள் அது அமைஞ்சது மக்கள் பார்க்கப்பட்ட ஒரு பார்வை. அதில தான் அந்த இமேஜ் வந்த ஒரு விஷயம். இவர் நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயம். கருடன்ல மட்டும் இல்ல, அயோத்திக்கும் அது ரொம்ப இதா இருந்தது. அயோத்தியில வந்து என்னன்னா, இவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஆனா யாருமே கேட்கல எதுக்கு உதவுறான்னு. நீங்க கேட்டுக்கணும். இவர் யாரு? ஆ. எதுக்கு வந்து இவரு வந்து ஹெல்ப் பண்றாரு இவங்களுக்கு? அப்படின்ற கேள்வியே வரல. ஏன்னா அது டைரக்டரே சொன்ன மாரி அதுக்கு டைரக்டர் சொன்னது, "சார் நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட்னா இதுக்கு 2 சீன் எடுக்கணும். இவர் யாரு? இவர் என்ன? இவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இவர் இவங்களுக்கெல்லாம் உதவுவாரு. அப்படி வந்த இடத்துல உதவுனாரு. நான் உங்களுக்கு வைக்கல சார். கேள்வியே வராதுன்னாரு." ஸோ அப்ப அந்த படத்துல அது வரல. அது நம்ம நடிச்ச படங்கள், பார்க்கப்பட்ட விதம், அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ அப்படி பக்கத்துல கண்டது சந்தோஷமா இருக்கு. என்ன கொஞ்சம் வில்லனா நடிக்க முடியலையே, நம்ப மாட்டாங்க அப்படின்னு நானே இப்ப சொல்லுவேன். சார் கடைசி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். நீங்க தான் நல்ல டேய் என்ன கெட்டவன் நம்ப மாட்டாங்கடா அப்படின்றாங்க. நாடோடிகள், சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, வெற்றிவேல் இந்த படங்கள்லாம் என்னன்னா, ஆ ஒரு நல்லவன், அவங்க வீட்ல ஒரு ஆளு, நம்ம குடும்பத்துல ஒருத்தன், நம்ம வீட்ல ஒரு அத்தை மகன் இருந்தா இப்படிதான் இருக்கும். நம்ம வீட்ல ஒரு பையன் இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். நம்ம வீட்ல ஒரு மருமக இருந்தா இப்படிதான் இருக்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்த அத சொல்லிருச்சு. ஆமாமா. அந்த படங்கள் எல்லாம் அப்படிதான் ஒரு ஒரு ஹீரோ அப்படிதான் இருப்பாரு. எதார்த்தமா எங்கேயுமே அவர் வந்து சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. எதார்த்தமான ஹீரோ இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்படிலாம் நமக்கு இருக்கணுமேன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எனக்கு கதை சொல்ல வரும்போது அததான் சொல்றாங்க. அது மாற்றவே முடியாது. அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் அயோத்தி படங்கள் அப்படிதான் வந்தது. சொல்லும்போதே அவ்வளோதான். இதுக்கு நான் சீன் பண்ண தேவையில்ல சார். இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் ஜஸ்டிஃபைலாம் பண்ண வேணாம். ரஜினி சார் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அவரு சுந்தரபாண்டியன் படம் பார்த்துட்டு, கடைசி நீங்க வந்து எந்திரிச்ச உடனே தியேட்டர்ல கை தட்டு விழுந்துச்சான்னு கேட்பாங்க. கிளாப்ஸ் பண்ணாங்கன்னா, உங்கள ஆக்ஷன் ஹீரோவா ஏத்துக்கிட்டாங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் சாகக்கூடாது, திருப்பி எந்திரிச்சு அடிக்கணும்னு நெனைப்பாங்க. இந்த கியூஆர் கோட டக்குன்னு ஸ்கேன் பண்ணுங்க. ஜில்லுன்னு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காகவே காத்திருக்கு. Tea Talkies, a cinematic cafe with 16 plus successful outlets. For business and franchise inquiries, contact 95660 99959.